ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிகுருதி சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அனிமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து அது என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற 2 அனிமே வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். சீசன் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் காடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனு. என்னடா சொல்கிற? ஆமாம் கைஸ், சீசன் 2 வந்து ரெண்டுக்குமே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரென்ச்ரோல்லையுமே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அனிமே அனிமே புத்துங்கிற பார்த்தீங்களா அமேசான் ப்ரைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பார்த்துருங்க. சீசன் 2 எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவர் ஆஃப் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது 25 அப்படின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனோடைய சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா வர லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஹிந்தி டப் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு 2 months வேறதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பே அட்டாக் அண்ட் டைட்டன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆனால் நம்மளுடைய ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு 2 months வந்து கேப் எடுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் 2 உடைய எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வைக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்போடய சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விட்டுட்டானுங்க. சீசன் 2ல் எல்லாம் எத்தனை எபிசோட் விட்டுருக்கானுங்க, எல்லா எபிசோடு விட்டானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்மளுக்கு வந்து எத்தனை எபிசோடு விட்டுருக்கானுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 12 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனில் இருக்கிற இருக்கிற 12 எபிசோடு வந்து விட்டுருக்கானுங்க. சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையா நல்லா கொண்டு போயிருப்பானுங்க கதையை. எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 சீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா பூரா அட்டாக்கிங் ஏஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிப்பானுங்க. அடுத்த 2 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொசைட்டியை பற்றி நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிதலை கொண்டு வருவானுங்க. எப்படி இப்படிலாம் இருப்பானுங்க, நம்ம எப்படி இப்படிலாம் இருக்கணும், இந்த ஜாதி மதம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய இன வேறுபாடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பூந்து சொல்லியிருப்பானுங்க. ஸோ கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்லாம் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ, நான் இங்கிலீஷில் கூட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லது தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா தமிழ் டப்பில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சீசன் 2 இப்போ தான் விட்டுருக்கானுங்க. அப்போ சீசன் 3 வரது வந்து லேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஹிந்தி டப்புக்கு ரிலீஸ் ஆகுதோ அதோடு தான் நம்மளுக்கு சேர்த்து விடுவானுங்க. ஸோ ஹிந்திக்கு இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற காரணத்தோட நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 எபிசோடு சேர்த்து விட்டுட்டானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சீசன் 3 அதோடைய பார்ட் 2 வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 1.5 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவானுங்களே தவிர்த்து எப்போவுமே டப்புலாம் எல்லாத்தையும் விட மாட்டானுங்க. டவர் ஆஃப் கார்டில் எத்தனை மணி எபிசோட் விட்டானுங்க, அதுலேயாவது ஃபுல் எபிசோடு விட்டானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் கார்டுடைய ஜாப்பனீஸ் வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் கார்டோட சீசன் 2 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 24 இருக்கும். ஆனால் அவங்க வந்து எத்தனை எபிசோட் நம்மளுக்கு வந்து கிரன்ச்ரோல் சைட்லேருந்து விட்டானுங்கன்னா அவங்களுமே பாதி தான் விட்டானுங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் கைஸ், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 13 எபிசோடு தான் விட்டானுங்க. நீங்கள் வந்து இன்னும் அடுத்த எபிசோட்லாம் எப்போ விடுவானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேபி இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் ஆச்சு நம்மளுக்கு வந்து சீசன் 1 வந்து எதுக்கு எவ்வளோ கேப் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months கணக்கு வரும். 3 months இல்லை ஒரு 2 months தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் 2 உடைய பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ பி பேஷண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோடுமே விடுவானுங்க. ஸோ நான் கூட ஃபுல்லாக தான் விடுவானுங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் சீசன் 2 உடைய பாதி தான் விட்டுருக்கானுங்க. ரெண்டுத்துலேயுமே பாதி தான் வந்திருக்கு. அடுத்த பாதி எப்போ விடுவானுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னடா பேச போகிறேன் அப்படின்ட்டிங்கன்னா, இன்னும் இந்த ஏன்டா இந்த நாள்லாம் வீடியோ போடல, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் வரல கைஸ். நான் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்டுமே விடலை. நானுமே எங்கெங்கேயே தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்காது. தமிழ் டப் வெர்ஷனும்
ஜாப்பனீஸ் வெர்ஷனோ எதுவுமே கிடைக்கல. சோலோ லெவலிங் தான் அப்டேட் போய்கிட்டு இருக்குது. சோலோ லெவலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய கிரன்ச் ரோல் வெப்சைட்டு எல்லா வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு இருக்குது. அதோடைய தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொண்டு போய்கிட்டு இருக்குது சோலோ லெவலிங் தான். இப்போ போகிற ஆர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போக போகிறானுங்க எனக்கே தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், மாங்கா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இன்னும் நருட்டோ வரும்னு சொன்னேன், பிளாக் க்ளோவர் வரும்னு சொன்னேன், டாக்டர் ஸ்டோனோட சீசன் 3 வரும்னு சொன்னேன், எப்படா வரும் அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எப்போ வரும்னு எனக்கே தெரிலங்க. நானே தேடி தேடி தான் பார்க்குறேன். இவங்களுக்கு சோனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியாவுக்கும் அனிமே புத்தகம் கொலாப் பண்ணி தானே போட்டுட்ருக்கானுங்க. சோனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மிங் சூனுங்கிறதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் சுத்தமாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். கம்மிங் சூன்னா ஒரு வாரம் எடுக்கலாம், இல்லை ஒரு 1.5 வாரம் ஒரு 2 வாரம் கூட எடுக்கலாங்க. ஆனால் மாத கணக்கில் எடுக்கிறது கம்மிங் சூன்னு ஒரு போஸ்டை போட்டுட்டு அவங்களுக்கு சூழ்நிலைனா என்னன்னே தெரியாது, ரொம்ப வேகத்தில் வந்துடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்மிங் சூன் சொல்லியே ஒரு 1.5 மாதம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணுற படம் இல்லை. இவங்க எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நருட்டோடைய அந்த பாகங்கள் அந்த கடைசி 240 முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிப்போச்சு. இன்னும் வந்து 6 மாதம் அடித்தாங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யாருமே பார்க்க மாட்டானுங்க. ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோன்னு சொல்கிற கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே குறைஞ்சி போச்சு. இப்படி இவங்க எப்போ போட்டு அப்புறம் எப்போ வந்து இது பண்ணி கொஞ்சம் இன்னும் இந்த ஃப்ரீ ஃபயரில் இந்த கொலாப் பண்ணையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ கொஞ்சம் சேர்த்து விட்டுருந்தானுங்க வச்சுங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருப்பானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் எப்படி ஃபேமஸ் ஆச்சு, அதாவது அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு அந்த டைம்லாம். ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்ததுக்கப்புறம் ஸோ இப்படி ஒரு அனிமே இருக்காடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமே வந்து பார்க்க போனாங்க. ஸோ எனக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே ஒரு அடித்தளத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட கொலாப் பண்ணி தான் அதோடைய பெரிய இதே வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு கொஞ்சம் வளர்த்து விட்டுச்சு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மையும் கூட. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த டைம்லோட நம்ம கொலாபரேஷனோடய நம்ம நருட்டோவை விட்டுருந்தானுங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கிடச்சிருப்பானுங்க. ஃப்ரீ ஃபயர் விளாட்றவனுங்களும் கொஞ்சம் அனிமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே வந்திருப்பானுங்க. ஸோ அந்த டைம்லேயும் நம்மளுடைய டிவிலையும் போட்டிருந்தானுங்க அப்படின்னா நிறைய பேர் உட்காந்து பார்த்து அதோடைய முயற்சியை நிறைய பேர் இன்னும் நருட்டோ பார்த்துருப்பானுங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே லூஸில் விட்டுட்டே இருக்கானுங்க. ஸோ பிளாக் க்ளோவர் அவங்களும் கம்மிங் சொன்னு போடுறாங்களே தவிர்த்து அது எப்போ விடுவானுங்க அப்படிங்கிறது வந்து தெரில. ஏன்னா அவங்க வந்து நம்மளை பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரும் சொல்லி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்கிட்ட வச்சுக்கிட்டே மறந்துட்டானுங்க போல். அது கிட்டத்தட்ட எப்போ வந்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா போன மாதத்துலேயே வந்துருக்கணும் நம்மளுடைய கணக்குப்படி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இத்தனை இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னைக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுமே இல்லை, என்ன வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு தெரியாமல் தான் நானே முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ போடுறது கூட பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் கூட 1-2 இப்போ ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் போடுறதுக்கு இல்லை. ஸோ அதையும் ஆட் பண்ணி போட்டிருந்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போயாவது ஒரு வீடியோ போட முடியுது. ஸோ திஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்கள் விடைபெறுவதே நான் உங்கள் அணி குருஜி.